தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து பல்லாயிரம் பிள்ளைகளை படிக்க வைத்த தெய்வமே என்ற புகழ்மொழிக்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜர். நம் மனதில் இன்றும் நிலைத்து கொண்டிருக்கும் தலைவர்களுள் ஒருவர் கர்மவீரர் காமராஜர். தமிழகத்தை தலைநிமிர செய்வதற்காக அயராது உழைத்த தன்னலமற்ற தலைவர் ஆவார். காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். இளம் வயதிலேயே காமராஜர் அவரின் தந்தையை இழந்துவிட்டார். தந்தையை இழந்த பின்பு பொருளை ஈட்டுவதற்காக மாமாவின் கடையில் வேலை செய்து வந்தார். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே செய்தித்தாள்களை படிப்பது, தலைவர்களின் சொற்பொழிவை கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டார். நாட்டின் மீது இருந்த பற்றால் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். 1940 நடந்த தேர்தலில் நின்று தலைவராக பொறுப்பேற்றார். 1954 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக உயர்ந்தார். 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்தபோது மக்களுக்கு இவர் செய்த சேவைகள் அளவுக்கரியது. பல நீர்த்தேக்க திட்டங்களை அமைத்து நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினார் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவினார். படிக்காத மேதை என்ற புகழுக்கு சொந்தக்காரரான காமராஜர் அவரது குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக சத்துணவு திட்டம், இலவச கல்வி மற்றும் இலவச சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அரசியல் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு போனாலும் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்தவர். தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்ந்த தியாக செம்மல் பெருந்தலைவர் காமராஜர். இத்தகைய பெருந்தலைவர்களையே நம் மக்கள் என்றும் போற்றுகின்றனர். நன்றி. When Kamarajar was the Chief Minister of Tamil Nadu, we don't have any sugar factories in our state. So, he decided to open 10 sugar factories in Tamil Nadu. During that period, Japanese were the experts in supplying equipments for sugar factories. So that Japanese were immediately made to come to Tamil Nadu. There was a meeting between Japanese and Food and Public Distribution Minister. In that meeting, all agreements were signed to open 10 sugar factories in Tamil Nadu. After the meeting, Japanese told that their government would give 10% discount to each factory. The 10% money can be taken either by you or your chief minister or your party. The minister told that I will discuss about this with our chief minister and will tell you later. Then he directly went to Kamarajar's house and told about the discount. Kamarajar thought for a while and he asked, if 10% for each factory, then they will give 100% for 10 factories. Am I right? The minister told, yes. Kamarajar replied, then you do a thing. Build another factory with that money. This is how Mohanur Sugar Factory was built. Kamarajar always thinks about people's welfare, so he shines as a good leader forever. So we need to take Kamarajar as our role model and we should develop our leadership skills.
வருபவர் அரசு அலுவலர்கள். அரசு பணியில் வேலை பார்ப்பவர்கள் குறைந்தபட்சம் கட்டாயம் 8ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும் என்று அரசு ஆணை வெளியிடப்பட்டது. மின் இழுவை இயந்திரத்தில் செல்லும் போது அதை இயக்கிக் கொண்டிருப்பவர் சோகமாக இருப்பதை பார்த்தார். ஆகையால் காமராசர் அவரை தன் அலுவலகத்திற்கு அழைத்தார். உள்ளே வரட்டுமா ஐயா? வாப்பா. ஏன் சோகமாக இருக்கீங்க? ஐயா, 20 வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. நாளையிலேருந்து நான் வேலைக்கு வர மாட்டேங்க. அது மட்டும் இல்லாம இனி நான் எங்க வேலையை போய் அலையிறதுன்னு புரியல. அதுதான் கவலையா இருக்கேன். ஏன்னு என்னாச்சுன்னு? புதுசா நீங்க கொண்டு வந்த சட்டத்துல 8ஆம் வகுப்பாவது படிச்சிருந்தாதான் அரசு வேலையில் இருக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. நான் படிக்கல, அதனால நாளையிலேருந்து என்னால வேலைக்கு வர முடியாதுங்க ஐயா. போயிட்டு வரேங்க ஐயா. சரிப்பா. காமராசர் மின் இழுவை இயந்திர வேலையால் கூறியதை கேட்டுவிட்டு அரசு மேலதிகாரிகளை அழைத்தார். அவர்களை அழைத்து ஆலோசனை செய்தார். பின்னர் அரசு வேலையில் பணிபுரிந்தவர்கள் 8ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் என்ற சட்டம் பொருந்தாது. இனிமேல் அரசு வேலையில் சேர்கின்றவர்கள் கட்டாயம் 8ஆம் வகுப்பாவது முடித்திருக்க வேண்டும் என்று அரசு ஆணையை திருத்தி அமைத்தார். இவ்வாறு மக்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்று அதற்கு உடனே தீர்வு கண்டவர் கர்மவீரர் காமராசர். இப்படிப்பட்ட தலைவர்களே மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்றனர். நன்றி.